ஆவணி ஞாயிற்றுக்கிழமையில் நாகர்கோவில் நாகராஜ சிலைக்கு பெண்கள் பால் ஊற்றி சிறப்பு வழிபாடு நடத்தினர். நாகருக்காக கோவில் இருப்பது மிகவும் அபூர்வம். அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்ட தலைநகர் நாகர்கோவிலில் நாகரை மூலவராக கொண்டு நாகராஜ கோவில் அமைந்துள்ளது. பல்வேறு சிறப்பம்சங்களை பெற்ற இக்கோவிலில் ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை விசேஷ தினமாகும். இந்நாளில் நாகருக்கு பால் அபிஷேகம் நடத்தினால் ராகு கேது தோஷம் நீங்குவதோடு திருமண தடை, குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அதன்படி ஆவணி முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று அதிகாலை முதலே கோவிலில் பெண் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள், கேரளா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் வந்த ஆயிரக்கணக்கான பெண்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து நாகருக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபாடு நடத்தினர். ஆவணி முதல் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷமா இருக்கும். பால் மஞ்சப்பொடி தான் மெயின். மற்ற கோயிலை விட இங்க நம்ம கைனாலே அபிஷேகம் பண்ணலாம். நாகதோஷத்துக்கு மெயினா உள்ள பரிகார ஸ்தலம் அது. இக்கோவிலில் நாகர் பிரதிஷ்டை ஓலக்கூரையின் கீழ்தான் அமைந்துள்ளது. இங்குள்ள புற்றில் இருந்து வரும் மண்தான் பக்தர்களுக்கு பிரசாதமாகவும் வழங்கப்படுகிறது.